வெளியில மக்கள் பார்வைக்கு தான் பியூட்டி பார்லர், ஜிம் பிசினஸ். ஆனா உள்ள இல்லீகலா போதைப் பொருள் பிசினஸ். அதுவும் பாத்தீங்கன்னா உயர்தர ஹசிஸ் ஆயில் போதைப் பொருள் பிசினஸ். எங்க நடந்திருக்குன்னா கேரள மாநிலம் திரிசூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் நடத்துற ஒரு பியூட்டி பார்லர், ஜிம் இருக்கு. அங்க இல்லீகலா உயர்தர ஹசிஸ் ஆயில் ட்ரக் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி பீச் ஓரத்துல இந்த ட்ரக் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வாழப்பாடு காவல்துறைக்கு தகவல். அந்த கேரள மாநிலம் திரிசூர் மாவட்டத்தில் உள்ள வாழப்பாடு காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு குழுவும் சேர்ந்து அந்த நிறுவனத்தோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சோதனை. அந்த சோதனையில அந்த வாழப்பாடுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்துல திருப்பராயர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வசிச்சுக்கிட்டு இருக்க ஸ்ரீலட்சுமி அப்படின்ற ஒரு 30 வயது லேடியை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்களா, அவங்க கிட்ட அந்த கேரள மாநிலம் போலீஸும் போதைப் பொருள் தடுப்பு குழுவும் கிட்டத்தட்ட 2 கிலோ 270 கிராம் ஹசிஸ் ஆயில் அப்படின்ற ஒரு விலை உயர்ந்த போதைப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க அந்த லேடிட்ட இருந்து. அப்புறம் இந்த ட்ரக் வித்த ஒரு 90,000 ரூபாய் பணம். இந்த ஹசிஸ் ஆயில வந்து சின்ன சின்ன குப்பியில அடிச்சு சில்லறை வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்காக வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன குப்பியும் பறிமுதல் பண்ணிருக்காங்க 40க்கு மேல. அந்த காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரிசூர் பக்கத்துல உள்ள அந்த கடற்கரை ஏரியால உள்ள மாணவர்கள் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா போதைப் பொருள் பழக்கம் வந்து இருந்தது. அந்த புழக்கம் எப்படி வருது, அந்த ட்ரக் எல்லாம் யார் மூலியமா அந்த பசங்களுக்கு போய் சேருன்ற அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க நடந்த ஆபரேஷன்ல தான் இவங்கள்ட்ட இருந்து இந்த ஒரு போதைப் பொருளானது அந்த பயலுக்கு வந்து சப்ளை ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் இப்ப அந்த ஸ்ரீலட்சுமி அப்படின்ற 30 வயசு லேடியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸா யாரை டார்கெட் பண்றாங்க, அவங்க அழகா கொக்கியை போட்டு இவங்களோட வியாபாரத்தை பார்த்து அவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இளம் சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரியான இந்த மாதிரியான கும்பலை முடிஞ்ச அளவு அழிச்சிடணும். இல்லைனா உள்ள இளைஞர்களோட பல பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா.